அன்புமணியை நீங்கள் கட்சியை விட்டு நீக்க போயிருக்கலாம், அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்றேன். பெரிதாக ஒன்றுமில்லை. நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, சின்னம் இல்லாமல் இருக்கிறது. கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல சின்னமும் போச்சு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் முடிவெடுப்பேன், நான் கூட்டணியை பேசுவேன், நான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம்? நிறுவனருக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது என்று என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாட்டாளி சொந்தங்களை, என்னை உயிரின் மேலாக மதிக்கின்ற பாட்டாளி சொந்தங்களை நான் தினமும் பார்க்காமல், அவர்களோடு தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதை கடைசி மூச்சு வரை நாம் ஏற்கனவே சொன்னதுதான். கோலோண்டி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னதுதான். இப்பொழுதும் சொல்லுகிறேன். அம்மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள், என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வஞ்சனையால், சூதால் இந்த கட்சியை உறிஞ்சி எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம். அது ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது. 3 ஆண்டுகள். அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாக. இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அதை ஏற்று நீ மக்களை போய் பார், மக்களை சந்தி. நான் கட்சி இங்கே உட்கார்ந்துனே வளர்க்குறேன், மக்களை போய் சந்தி, வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால், இல்லை நான் தான் தலைவர் என்று எதையோ சொல்லுகிறார், என்னென்னமோ பண்றார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.